பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு: தடைகளை நீக்குகிறவர் உங்களுக்கு முன்பாக. ஆதார வசனம் ஏசாயா 45:4. வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்து. தேவாதி தேவனின் மக்களே, கர்த்தர் தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட அழைக்கப்பட்ட நீதிமான்களாய் மாற்றி மகிமைப்படுத்தி வரும் மக்களுக்கு ஒவ்வொரு காலகட்டத்திலும் தான் யார் என்பதை புரிய வைத்தும் சத்துருவின் கண்கள் காண நிரூபித்தும் வருகிறார். இன்றும் நடந்து வருகிறது. உங்கள் வாழ்விலும் நடந்தது, இனியும் நடக்கும். நம்புங்கள். ஏதோ ஒரு சீசனில் செய்துவிட்டு பின் நீயே பார்த்துக்கொள் என்று விட்டு விடுகிற தேவன் அல்ல. அவர் முற்று முடிய நடத்தி கரை சேர்க்கும் தேவன் என்பதை நம்புகிறவர்களுக்கு நடந்து கொண்டுதான் வருகிறது. நாம் அவரோடு உறவிலே நிலைத்திருந்தால் போதும். இந்த நிலைத்திருத்தலில் அவரை தேடுவது, துதிப்பது, ஸ்தோத்திரிப்பது, ஆராதிப்பது, தொடர்ந்து வார்த்தையாகிய தேவனை கருத்தாய் வாசித்து தியானித்து அப்படியே நடக்கும் என்று விசுவாசித்து அவரது வார்த்தையை கொண்டே அவரிடம் வருதல், இவைகள் எல்லாம் அடங்கும். நிலைத்திருத்தல் என்பது இது அடங்கும். பாருங்கள், இது நமது வாழ்வின் அங்கமாக, பழக்கமாக, ஒழுங்காக மாறிவிட வேண்டும். ஒரு ஒழுக்கமாக மாறிவிட வேண்டும். இதை தொடர்ந்து செய்யாதபடி, அவரது உறவில் நிலைத்திருக்க முடியாதபடி சாத்தான் குப்பை கூலங்களை போடுவான். எதற்கு? நாம் அந்த குப்பை கூலங்களையே பார்த்து கொண்டு இதையே பேசிக்கொண்டு வாழ்வில் முன்னேற விடாமல் தடுப்பதற்காக. அவற்றை அகற்றிவிட்டு அவரது கிருபையை தினம் தினம் பெற்று விழுந்தாலும் மறுபடியும் எழுந்து அவரை பிடித்து கொள்ள வேண்டும். இதை நாம் தான் செய்ய வேண்டும். இதில் தோல்வி அடைந்தாலும் பரவாயில்லை. மறுபடியும் செய்வதற்கு முயற்சி எடுக்கிறோமா என்பதை பார்க்கிறார். இப்படிப்பட்டவர்களுக்கு அவர் வகுத்த பாதை வழியில் சாத்தானோ இயற்கை சூழ்நிலையோ எத்தனை தடைகளை வைத்தாலும், கதவை அடைத்தாலும், வழியை மறித்து கோட்டை சுவர் எழுப்பினாலும் தேவன் அதை அவர் தனது பாணியில் அகற்றுகிறார், உடைக்கிறார், திறக்கிறார். நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது என்பதை அவர் அறிவார். இதை நாமும் அறிந்திருக்க வேண்டும். யோசுவாவின் தலைமையின் கீழ் கானான் போய் கொண்டிருக்கும் போது யோர்தான் நதி கதவு போல அடைத்து பிரவாகித்து ஓடியது. அருகில் கூட போக முடியாது. என் தேவன் நதியை பின்னிட்டு நிற்க வைத்தார். அந்த கதவை திறந்தார். இஸ்ரவேல் மக்கள் அத்தனை பேரும் கடந்து போனவுடன் மறுபடியும் மூடினார். இவருக்கு திறக்கவும் தெரியும், மூடவும் தெரியும். பூட்டை திறக்காமலே உள்ளே வரவும் இவரால் முடியும். அப்படி உங்களுக்கு முன்னேற்றத்திற்கு இது பெரும் தடையாக இருக்கிறது, இதை யாராலும் நிறுத்த முடியாது, உடைக்க முடியாது, மாற்றவும் வழி இல்லை என்று ஆரம்பித்து முக்கால் பகுதி வந்து நின்று விட்டீர்களோ? இந்த செய்தியை கேட்டதும் எனக்கும் இப்படியே நடக்கும் என்று ஜெபித்துவிட்டு அப்படியே நடக்கப் போகிறது என்று விசுவாசித்து ஸ்தோத்திரம் செலுத்துங்கள். உங்கள் விசுவாசத்தை தேவன் கனப்படுத்துவார். அன்று யோசுவாவிற்கு 3:7 யோசுவாவை பார்த்து, யாவருடைய கண்கள் காண உன் தலையை உயர்த்துவேன் என்றவர் யோசுவா 4:14 நிறைவேற்றி காட்டினார். கற்பம் அடைக்கப்பட்டிருக்கிறதா? மருத்துவர்கள் எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்றார்களா? போகட்டும். அவர் திறந்த கதவை பூட்ட யாருக்கும் அதிகாரம் இல்லை. அவர் திறந்ததே, எழுதினதே. இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் சாராளின் கற்பத்தை ஆசீர்வதித்தார், திறந்தார். மலடியான எலிசபெத் லூக்கா 1:57 ஆசீர்வதித்தார். உங்களது கற்பம் அப்படியே திறக்கப்பட்டு ஆசீர்வதிக்கப்படும். இந்த ஆபீசரை தாண்டி அவரை போய் பார்க்க முடியாது. இவர் கதவு போல நடுவிலே தடுத்து கொண்டிருக்கிறார் என்று அங்கலாப்புப்பட்டு கொண்டிருக்கும் மகனே, மகளே, அப்போஸ்தலர் 12 படியுங்கள். எல்லா கதவுகளும் தானாக திறவுண்டது போல தடையாக இருக்கும் நபர் போன இடம் தெரியாமல் போய்விடுவார். இந்த கல்லை யார் நமக்காக புரட்டி தள்ளுவார்கள் என்று மகதலேனா மரியாளோடு பெண்கள் இயேசுவின் கல்லறைக்கு வரும் பொழுதே பேசிக்கொண்டு புலம்பிக் கொண்டு வந்தார்கள். கண்ணை ஏறிட்டு பார்த்தபோது அந்த கல் புரட்ட தள்ளப்பட்டிருக்கிறதை கண்டார்கள். மார்க்கு 16:3-4. தடையாக கதவு போல தடுத்து மூடிக்கொண்டிருக்கும் நபர்களை, இந்த பிரச்சனை, பேச்சு, காரியம் எது தடையாக இருக்கிறதோ, வருத்தப்பட்டு கொண்டிருக்கும் ஆண்டவரை அருமை மக்களே, இன்று ஜெபித்துவிட்டு தைரியமாக போங்கள். ஏற்கனவே வழி கிளியர் ஆகி இருக்கிறதை காண்பீர்கள். நீங்கள் தான் அதை பெரிதுபடுத்தி விட்டீர்கள். அது நீக்கப்பட்டு விட்டது, தள்ளப்பட்டு விட்டது, ஒதுக்கப்பட்டு விட்டது. கதவு திறந்திருக்கிறது. இப்படி நமக்கு எதிராக கதவு போல் இருக்கும் நபர்கள், அடைபட்ட வாசல்கள், நம்பிக்கையற்ற நிலை நீங்க வேண்டுமானால் நாம் தினந்தோறும் ஏது நடந்தாலும் நடவாவிட்டாலும், பிரச்சனை இன்னும் கடினமாக கலக்கினாலும், அப்போஸ்தலர் 16 அதிகாரத்தில் பவுலும் சீலாவும் செய்தது போல தேவனை துதிக்க வேண்டும்.
அவர்கள் எந்த நிலையில் துதித்து பாடினார்கள் என்பதை படித்து பாருங்கள். கால்கள் ரெண்டும் தொழு மரத்து கட்டப்பட்டு விட்டது, கைகளும் கட்டப்பட்டு விட்டது. அந்த ஊர் சாக்கடை தண்ணி அது வழியாக போகிறது. அடிபட்டு நொறுக்கப்பட்டு காயங்கள். அதன் மத்தியில் அவர்கள் பாடினார்கள், துதித்தார்கள், ஜெபித்தார்கள். ஏதோ ஒரு காரணத்துக்காகத்தான் இந்த தடை. இது என் தேவனின் முன்பாக எம்மாத்திரம் என்று தைரியமாக விசுவாசத்துடன் எல்லாம் நன்மைக்கு ஏதுவாக நடத்துவார். ரோமர் 8:28 என்று நிச்சயத்தோடு எப்போதும் கூலாக மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். இது நாம் மற்றவர்களுக்கு நாம் தேவனை பற்றி சொல்லாமல் சொல்லும் செய்தி அறிக்கை. ஜெபிக்கலாம். தகப்பனே, உமக்கு முன்பாக எந்த தடையிலும் தடுத்து எதிர்த்து நிற்க முடியாது. அவ்வளவுதான் என்று நிற்க முடியாது. நீர் பார்க்க பூமி அதிருமாம், நீர் தொட பர்வதங்கள் புகையுமாம். ஹல்லேலூயா. நீர் எங்களோடு வருகிறீர், நீர் எங்களுக்கு முன்பாக நடக்கிறீர், நாங்கள் பின்தொடர்ந்து வருகிறோம். மலைகளையே நீர் எங்களுக்கு வழிகளாக்கி தருவீர். நாங்கள் நடக்க முடியாது, ஏற முடியாது என்போது உம்முடைய பாதையை எங்களுக்கு உயர்த்தி காண்பிப்பீர், தருவீர். இயேசுவின் நாமத்தில் அறிக்கை செய்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமேன். ஹல்லேலூயா.